சென்னையின் அண்ணா சாலையில் ஒரு காலத்தில் கார் தொழிற்சாலை இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பிரிட்டிஷ் காலத்துல பல நிறுவனங்கள் வெளிநாட்டு கார்களை இறக்குமதி செய்து அதற்கு தேவையான ஷோரூம்கள், ஒர்க் ஷாப்புகள் இதெல்லாம் மவுண்ட் ரோட்ல வச்சிருந்தாங்க. அதில் ஒரு நிறுவனமான ஆடிசன் பிரிட்டனின் நஃபீல்ட் மற்றும் அமெரிக்காவின் கிரைஸ்லர் போன்ற நிறுவனங்களுடைய விநியோகஸ்தர்களாக இருந்தார்கள். சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்த நிறுவனம் அவர்களது ஒர்க் ஷாப்பில் பிரிட்டனின் நஃபீல்ட் குழுமத்தின் கீழே உள்ள மோரிஸ் நிறுவனத்தின் மோரிஸ் மைனர் என்ற காரை இந்தியாவில் அசம்பிள் செய்ய முடிவு செய்து அதற்கான உரிமத்தை எல்லாம் பெற்று பிரிட்டனிலிருந்து அனைத்து பாகங்களையும் தனித்தனியே பெற்று அதனை தங்களது ஒர்க் ஷாப்ல அசம்பிள் பண்ணாங்க. ஒரு நாள் ஒன்றிற்கு 10 கார் விகிதம் அசம்பிள் பண்ற அளவிற்கு வளர்ந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 கார்கள் வரை உற்பத்தி செஞ்சாங்க. அன்றைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய எண்ணிக்கை. இருந்தாலும் இந்த நஃபீல்ட் நிறுவனம் பிர்லா நிறுவனத்துடன் ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டாங்க. பிர்லாவின் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்ததனால் இந்த நிறுவனத்தால் மேற்கொண்டு அந்த கார்களை உற்பத்தி செய்ய முடியவில்லை. பிறகு இந்த நிறுவனம் வெவ்வேறு துறைகளில் இன்றளவும் செயல்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க.